அன்புடையீர் வணக்கம். இது பஞ்சதந்திரா சேனல். நான் யோகி சரவணா சேதுராமர் பேசுகிறேன். அந்த யோக ரகசியங்கள் பொதிந்திருக்கக்கூடிய இந்த பாரத பூமியில் ஒவ்வொரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கின்றன. அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் தான் அந்த பிரபஞ்ச சக்தியை பூமிக்கு கொண்டு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கின்றன. நாம் நம்முடைய கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி எடுத்திருந்தாலும் கூட நாம் அந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வணங்குகின்ற பொழுது அந்த அருட்பெரும் ஜோதியிலே, அந்த அருள் மலையிலே நாம் நனைந்து நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் எரிந்து போய்விடுகின்றன. ஆக அப்படிப்பட்ட அந்த ஜீவ சமாதியை நாம் தேடி தேடி ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜீவ சமாதி திருநெல்வேலி மாவட்டத்திலே அருக்கன்குளம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய மாயாண்டி சித்தர் அவருடைய ஜீவசமாதி. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அருக்கன்குளம் என்ற ஊரில் ஒரு புகழ்பெற்ற எட்டெழுத்து பெருமாள் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. எட்டெழுத்து பெருமாள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 எழுத்தை தான் எட்டெழுத்து பெருமாள் கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1891 வருஷம் ஆனி மாதத்தன்னைக்கு மாயாண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் அவதரிக்கிறார். அவர் இளம் வயதிலேயே அவர் மிகுந்த ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார். எப்போவுமே தியானங்களில் அவர் தன்னுடைய நேரங்களை எல்லாம் செலவழிக்கிறார். அப்போ திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வல்லநாடு மலையில் சென்று அவர் எப்போவுமே தவம் ஏற்றி கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் அங்கேயே தியானம் செய்வார். குகையிலே போய் இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த மானினங்களை கண்டு அதற்கு ஏதாவது உணவு கொடுப்பார். இப்படி மாயாண்டி சித்தர் வாழ்க்கை கழிகின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய தியானத்தில் ராமர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு அவர் சொல்கிறார், நான் என்னுடைய ராம அவதார காலத்தில் இந்த ராவணன் சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த ராவணனை தடுத்து ஜடாயு என்று சொல்லக்கூடிய அந்த பறவை சண்டை போடுகிறது. அதற்கு பிறகு ராம லட்சுமணரிடம் சீதையை ராவணன் கடத்தி சென்ற தகவலை கூறிவிட்டு ஜடாயு உயிரை விட்டு விடுகிறார். அப்போ அந்த ஜடாயுக்குள்ள இறுதி சடங்குகளை எல்லாம் ராமபெருமான் செய்கிறார். அப்படி செய்த பிறகு அவர் ஓய்வெடுத்த இடம்தான் இந்த அருக்கன்குளம் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ஜடாயுவுக்கு நான் தீர்த்த இந்த இறுதி சடங்குகளை செய்த பிறகு நான் ஓய்வெடுத்த இடம்தான் இந்த அருக்கன்குளம். ஆகவே இந்த அருக்கன்குளத்தில் இந்த கலியுகத்தில் கண்கண்ட மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் அடிப்படையாக வச்சு என்னுடைய பெருமாள் கோயிலை நிர்மாணம் செய்யுங்கள். அங்கே நான் வாக்கு சொல்கிறேன், எல்லா மக்களுடைய பிணிகளையும் இந்த கலிக்காலத்தில் தீருங்கள் அப்படின்னு சொல்லி ராமர் வாக்கு கொடுக்க 28 ஆண்டுகளுக்கு பிறகு மாயாண்டி சித்தர் அருக்கன்குளம் கிராமத்துக்கு வருகிறார். அங்கே ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரத்தினுடைய பெருமையை உலகறிவதற்காக 8 எழுத்து பெருமாளிடத்திலே நின்ற திருக்கோலத்திலே பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு கோயிலை அமைக்கின்றார். அங்கே விநாயகர் பெருமான், சிவபெருமான் ஆகியவற்றையெல்லாம் அமைத்திருக்கிறார். அங்கிருந்து மாயாண்டி சித்தர் வர பக்தர்களெல்லாம் தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு கணக்கு சொல்கிறார். அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு குழந்தை பேர் கிடைக்கிறது. திருமணம் நடைபெறாதவர்கள் எல்லாமே அவரிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். பெருமாளுடைய அருளால் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை பேர் வாய்க்கிறது. பெரிய கடன் சுமையில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் இல்லாதவர்கள் எல்லாம் நல்ல பெரிய தொழில் அதிபர்களாக மாறுகிறார்கள். வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. திக்கட்டும் மாயாண்டிஸ்தருடைய புகழ் பரவுகிறது. அந்த காலத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. எங்கேயுமே மழையே இல்லை. அருக்கன்குளம் மாத்திரமல்ல, அந்த சுற்று வட்டார பகுதிகள் ஃபுல்லும் பெரும் பஞ்சம். அப்போ மழை வேண்டி எல்லாரும் எவ்வளவோ யாகங்கள் செய்கிறார்கள், மழை இல்லை. இப்போ மாயாண்டி சித்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு பல ஊர்களைச் சேர்ந்த பெரிய முக்கியஸ்தர்கள், ஊர் தலைவர்கள்லாம் முறையிடும் பொழுது பெருமாளை வணங்கி அவளுக்கு வாக்கு சொல்கிறார். அவர் சொன்ன தினத்திலே மழை பெய்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் செழிப்பாக மாறுகிறது. இதை கேள்விப்பட்டு வெளியூர்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் அவருக்கு பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதேபோல் ஒரு முறை ஒரு கடுமையான வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த ஊரே இப்போ நடந்ததில்ல, தூத்துக்குடியில் பெரும் வெள்ளம், அது மாதிரி ஒரு வெள்ளம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுகிறது. அப்போ பல கிராமங்கள் முழுகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்ற காலகட்டம். அப்பொழுது எல்லாரும் மாயாண்டி சித்தர் ஓடி வருகின்ற பொழுது நான் ஒரு எப்படி கோவர்த்தனகிரியை ஒற்றை விரலால் தூக்கி அந்த எது குலத்தையெல்லாம் காப்பது செய்தாரோ கிருஷ்ண பரமாத்மா,
அந்த பெருமாளை வேண்டி ஒரே நாளிலே மலையை நிறுத்தி காண்பிக்கிறார் மாயாண்டி சித்தர். அவருக்கு அந்த காலங்கள் நெருங்குகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட தினத்தை சொல்லிவிட்டு அங்கேயே ஜீவசமாதி அடைகிறார். அவருக்கு பிறகு அவருடைய வம்சாவளிகள் அவர்கள்தான் அந்த கோயில் எட்டெழுத்து பெருமாள் கோயிலுடைய அறங்காவலாக இருக்கிறார்கள். அங்கே அவருக்கு பழைய காலத்து ஏடு ஒன்று கிடைக்கிறது. அந்த ஏட்டை புரட்டி பூஜை செய்கின்ற பொழுது ஒரு மாயாண்டி சித்தர் மூலமாக ஒரு அருள்வாக்கு கிடைக்கிறது. ஒரு பெரிய கோசாலையை நிறுவுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏராளமான நாட்டு மாடுகள் எல்லா பல விதமான மாடுகளை கொண்டு மிகப்பெரிய கோசாலை அமைக்கப்பட்டு அந்த கோசாலைக்குள்ளே ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய கோயில் மாதிரி அமைக்கப்பட்டு இப்பொழுது இந்த அருகன்குளம் கிராமத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கோசாலை. இந்த கலியுகத்தில் நமக்கு யாகங்கள் வளர்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதிகள் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா யாகங்களும் அவங்க சொல்லக்கூடிய 1,08,000 வகையான யாகங்கள்னு சொல்லுதாங்க. அப்படிப்பட்ட யாகங்களை தெரிந்தவர்கள் கூட இன்றைக்கி பெரிய பெரிய பண்டிதர்களே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு 33 தேவர்களும் இந்த பசுவினுடைய உடம்பிலே வாசம் செய்கிறார்கள். குறிப்பாக திருமகள் மகாலட்சுமி பசுவினுடைய பின்பகுதியிலே வாசம் செய்கின்றாள். ஆகவே பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தால் போதும் நம்ம யாகம் செய்த ஒரு பலன் கிடைக்கிறது திருமூலர் சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படிங்கிற திருமூலர். ஆக பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை கொடுத்தாலே போதும், ஒரு பழத்தை கொடுத்தா போதும், நம்ம 33 தேவர்களையும் திருப்தி செய்யக்கூடிய ஒரு யாகங்களை வளர்த்த புண்ணியம் கிடைக்கிறது. ஆக பெரிய பெரிய நோய்களெல்லாம் நம்ம விட்டு அலைகின்றன. திருமண வாய்ப்பு கைகூடுகிறது, குழந்தை பேர் வாய்க்கிறது, நம்ம பிடித்திருக்கக்கூடிய அந்த வறுமையெல்லாம் அகழ்கிறது. ஏனென்றால் மகாலட்சுமியினுடைய கண் பார்வைப்பட்டாலே போதும் அல்லவா? ஆக அதனுடைய அருமையை கலிக்காலத்திலே மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அங்கு பிரம்மாண்டமான ஒரு நல்ல கோசாலை அமைக்கப்பட்டு அருகங்குளத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த கோசாலைக்கு சென்று பசுவுக்கு தேவையான உணவை வாரி வழங்குகின்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மாயாண்டி சித்தரின் அருளையும் மகாலட்சுமியினுடைய அருளையும் எட்டெழுத்து பெருமாள் அருளையுமே பெறுகிறார்கள். அந்த கோயிலில் சிறப்பான நிறைய வழிபாடுகள் நடக்கின்றன. அன்னதானம் அங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த கோயில் இன்றைக்கி கூட அங்கே விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அன்னதானம் நடக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வந்தாங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கூட ஒரு இலை போட்டுருந்தாங்க. அப்படி ஒரு விசேஷமான அமைப்பு. அங்கே இறைவனுடைய எல்லோரும் சாப்பிடறதுக்கு முக்காக இறைவனுடைய உத்தரவு கிடைத்த பிறகு தான் சாப்பிடுகிறார்கள். அந்த குட்டி இலையை போட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் உணவு படைக்கிறார்கள். அதாவது பெருமாள் தான் தொப்புள் கொடி, பெருமாளுடைய தொப்புளிலிருந்து தான் பிரம்மன் உற்பத்தி ஆகியிருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள்லாம். அதில் ஒரு பெருமாளுடைய தொப்புளில் ஒரு தாமரை வந்திருக்கும், பாற்கடலில் படுத்திருக்காரு. அந்த தாமரையில் தான் பிரம்மன் இருப்பார். அதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாயினுடைய தொப்புளிலேருந்து குழந்தையினுடைய தொப்புளுக்குத்தான் தொப்புள் வழியாகத்தான் குழந்தைக்கு உணவு போகிறது. பாற்கடல்ங்கிறது வயிறத்தான் குறிக்கிறது யோக சாஸ்திரத்தில். அதனால் பெருமாளை வழங்கினோம்னா இந்த தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு உணவு சென்று கிடைத்து குழந்தை நன்றாக வளருங்கின்ற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை, அறிவியல்பூர்வமான விஷயத்தை தான் இவர்கள் ஒரு பாரம்பரியமாக ஒரு தாத்பரியமாக நமக்கு செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்பூட்டு யாகம் வளர்க்காங்க. அந்த யாகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் விரைவிலே திருமணம் நடைபெறுவதாக பலர் சொல்கிறார்கள். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புத்திர காமேஷ்டி யாகம் வளர்க்கிறார்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் அதில் கலந்து கொண்டு பலன் பெற்று இருக்கின்றார்கள். வித்யாலட்சுமிக்கு யாகம்னு சொல்லி ஒன்று வளர்க்குறாங்க, அந்த கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக. இப்படி அந்த எட்டெழுத்து பெருமாள் கோயில் இந்த மாயாண்டி சித்தர் ஸ்தாபித்த கோயிலும் மாயாண்டி சித்தருடைய ஜீவ சமாதியினுடைய அருளாலும் இன்றைக்கி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு காமதேனுவாக ஒரு கற்பக விருட்சமாக அங்கு அமர்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிறார். ராம அவதாரத்தில் ஜடாயுவுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அந்த கர்மங்களை எல்லாம் செய்த இடம். ஆகவே அங்கே வணங்கினோம்னா பித்ருக்களுக்கும் நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த பித்ரு தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷமெல்லாம் நீங்குகிறது. ஆகவே அன்பர் பெருமக்களே, ஒவ்வொரு ஜீவ சமாதியிலும் நம்ம விடாமல் வழங்க வேண்டும்.
இந்த மாயாண்டி சித்தர் உடைய ஜீவசமாதி திருநெல்வேலி மாவட்டத்தில் அர்க்கன்குளத்தில் இருக்கக்கூடிய எட்டெழுத்து பெருமாள் கோயில் பக்கத்தில் அமைந்திருக்கிறது. அவருடைய அருளால் அந்த சித்தருடைய ஜீவசமாதி அருள் அந்த எட்டெழுத்து பெருமாள் கோயிலில் நிலவுகிறது. அந்த எட்டெழுத்து பெருமாளை வணங்கினாலே நம்ம மாயாண்டி சித்தருடைய அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். ராமபெருமானுடைய அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். ஜடாயுவுடைய அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். ஜடாயு கருடனுடைய வகையைச் சேர்ந்தவர். ஆகவே நாகதோஷங்களெல்லாம் நம்ம விட்டு அகன்று நாகதோஷங்களினால் வரக்கூடிய புத்திர பாக்கியத்தில் வரக்கூடிய தடங்கல்கள், நாகதோஷத்தினால் வரக்கூடிய திருமண தடங்கல்கள், நாகதோஷத்தினால் வரக்கூடிய தொழில் தடங்கள் எல்லாமே நீங்குகின்றன. மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நம்ம 16 செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ முடியும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது பெருமாளுடைய திருமார்பிலே. அது பெருமாள் ராமபெருமானே உரைத்திருக்கக்கூடிய ஒரு தலத்திலே, ராமபெருமானுடைய அருளோடு ஸ்தாபிக்கப்பட்ட பெருமாளுடைய திருக்கோயிலே நீங்கள் அனைவருமே வழிபட்டு அந்த கோசாலைக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து நீங்கள் அந்த மாயாண்டீஸ்வருடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் மகாலட்சுமியுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நாளை வேறு ஒரு சித்தருடைய சரித்திரத்தோடு நான் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். நீங்கள் இந்த பஞ்சதந்திரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போனா தான் நான் ஒரு சித்தரை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த விஷயம் மெசேஜாக உங்களை சேரும். நாளை வேறொரு சித்தரோடு சந்திப்போம். அன்பர்களே, நன்றி, வணக்கம். இது சரவணா சேதுராமர், பஞ்சதந்திரா சேனல். வணக்கம்.